ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேடியம் ஈவன் நரேந்திர மோடி ஸ்டேடியம் கூட பின்னுக்கு தள்ளனா எப்படி இருக்கும்? அண்ட் கெஸ் வாட், அந்த ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் வரப்போகுது. அண்ட் அந்த ஸ்டேடியமை தமிழ்நாட்டில் இப்போ கட்ட போகிறாங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், அடுத்த 2027, 2028 மேட்சஸ் கூட இந்த ஸ்டேடியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த அன்பிலீவபிள் ஹேப்பனிங்கை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் தான் ஆர்கிடெக்ட் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் இந்த வீடியோ பற்றின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்பில் ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாடு ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு மெகா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு பிராண்ட் நியூ கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. அண்ட் இந்த ஸ்டேடியம் தான் இந்தியாவிலே பிக்கஸ்ட் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரியல் தான். ஆனால் இந்த ஸ்டேடியம் அஹமதாபாத்தில் இருக்கிற நரேந்திர மோடி ஸ்டேடியமோட கொஞ்சம் பெருசாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அஹமதாபாத் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம் 132 சீட்ஸ் கெப்பாசிட்டி கொண்ட ஸ்டேடியம். ஆனால் தமிழ்நாட்டோட இந்த ட்ரீம் ப்ராஜெக்டில் எவ்வளவு சீட்ஸ் ஏம் பண்ணுறாங்க அப்படின்னா 140,000 சீட்ஸ் கெப்பாசிட்டி. எஸ், உங்க காதில் கரெக்டாக தான் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டோட ஆக்சுவல் விஷன் என்ன அப்படின்னா சவுத் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் கட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ராஜெக்டுக்குண்டான லொக்கேஷன் ஃபைனலைசேஷன் இன்னும் பிளானிங் ஸ்டேஜ் தான் இருக்குது. சென்னையோட அவுட்ஸ்கட்ஸில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி ஸ்ரீபெரும்புதூர் அப்படி இல்லைனா செங்கல்பட்டு ஜோன்ஸில் இந்த ஸ்டேடியம்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு. ஒரு ஸ்டேடியம் மட்டும் கிடையாது, ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக இந்த ப்ராஜெக்டை விஷன் பண்ணுறாங்க. 140,000 பிளஸ் சீட் கெப்பாசிட்டி, மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டி டைரக்டா ஸ்டேடியம்க்கு, அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்குள்ளே வரப்போகுது. இதெல்லாம் போக ரொம்ப முக்கியமான விஷயம், அப்ராட் கண்ட்ரீஸ்ல நாம நிறைய ஸ்போர்ட்ஸ் பார்த்துருப்போம். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு செப்பரேட்டாக ஒரு கேட்டகரி கொடுக்க போறாங்க. கிரிக்கெட் மட்டும் கிடையாது, ஃபுட்பால் மாதிரியான மற்ற எல்லா கேம்ஸுமே இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டியில் வரப்போகுது. இதெல்லாம் போக எல்லா ஃபேன்ஸுக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். 24/7 ஃபேன்ஸ் பார்க் இங்கே லொக்கேட் பண்ண போறாங்க. ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் நம்ம சாதாரண பார்க்குற மாதிரி சிட்டிக்கு நடுவில் நார்மல் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் கிடையாது. இந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இருந்து நீங்க டைரக்டா ஸ்டேடியம் பிச்சே பார்க்க முடியும். முக்கியமான விஷயம், ஒரு வேர்ல்டு கிளாஸ் இண்டோர் ஆடிட்டோரியம் ஃபார் மியூசிக் கான்சர்ட்ஸ்க்கு பண்ண போறாங்க. ஸோ இதனால இவ்வளோ பெரிய மெகா ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் கட்ட போறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எதுக்காக தமிழ்நாட்டில் இதை விஷன் பண்ணணும்? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிரிக்கெட் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்ட் அண்ட் சக்சஸ்ஃபுல் கிரிக்கெட் டீம் இன் இந்தியா. 2024க்கு அப்புறம் நடந்த டெவலப்மெண்ட்ல சென்னை எக்கனாமிலையும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சரி நெக்ஸ்ட் லெவலில் மேஜராக டெவலப் ஆயிருக்கு. மெட்ரோ எக்ஸ்பான்ஷன்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் சென்னையை ஆல்ரெடி நிறைய கவர் பண்ணிருச்சு, கனெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இப்போ எப்பவுமே முன்னாடி இல்லாத மாதிரி சென்னையில் இப்போ கனெக்டிவிட்டி ரொம்ப வேகமாக இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னையை ஒரு குளோபல் டெஸ்டினேஷனாக உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் டூரிசம் கேட்டகரியில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் துபாய், சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு குளோபல் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரியே சென்னையை கொண்டு வரதுக்காக நிறைய பிளானிங்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிக் கொஸ்டின், நெக்ஸ்ட் IPL 2027 அண்ட் 2028 எங்கே நடக்க போகுது? கிரிக்கெட் சர்க்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பெரிய ரூமர் பரவிட்டு இருக்கு. IPL மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த மெகா ப்ராஜெக்ட் 2026 மிட்ல 50% கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2028 நாம இந்த ஸ்டேடியமில் IPL எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. BCCI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரிக்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு புது எரா தேவைப்படுது. அதாவது 1 lakh பிளஸ் ஃபேன்ஸை ஹேண்டில் பண்ணணும், கிரேசியான லைட் ஷோஸ் கண்டக்ட் பண்ணணும், இதெல்லாம் போக ட்ரோன் டிஸ்பிளேஸ் அண்ட் குளோபல் டெலிகாஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அப்படிங்கிற மாதிரி BCCI சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டோட இந்த மெகா ப்ராஜெக்ட் அவங்களோட ட்ரீமில் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ நாம எப்போதும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். சேலஞ்சஸ் அண்ட் டைம்லைன். கண்டிப்பாக எல்லா பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் சேலஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லையுமே லேண்ட் அக்விசிஷனில் நிறைய ஹர்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் போக என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லையுமே நிறையா இஷ்யூஸ் இருக்குது. ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி சைட் ரெடி பண்ணணும், சரௌண்டிங்ஸை கிரியேட் பண்ணணும். முக்கியமான விஷயம், இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு தான். கிட்டத்தட்ட 7,000 crores இருந்து 9,000 crores வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்தாகணும். இதெல்லாம் போக டைம்லைன் ப்ரெஷர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறையா இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை 2027 அல்லது 2028 முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குள்ள சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க நினைக்கிற கம்ப்ளீஷன் டேட்லையும் முடிக்க முடியும். சில சோர்சஸில் கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டுக்காக நிறைய பிரைவேட் இன்வெஸ்டர்ஸை ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் சென்னையோட டாப் பிஸ்னஸ் மேன்ஸை ரீச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டை யார் ஃபண்டிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படலை. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு அப்படின்னா இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். தமிழ்நாடு கிரிக்கெட் ஸ்டேடியம் சைஸ்லையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் மும்பை, அஹமதாபாத் அண்ட் டெல்லியை பீட் பண்ணக்கூடிய அந்த ஒரு தருணமாக இருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1.4 lakh plus ஃபேன்ஸ் எல்லோ ஜெர்சியை அங்கே இங்கேயும் வேவ் பண்ணிட்டு தோனிங்கிற நேமில் சத்தமாக ஆர்ப்பரிச்சுட்டு இந்தியாவோட இந்த லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அரேனால இது எல்லாம் நடந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அதுவும் தமிழ்நாட்டில் இது எல்லாம் நடந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், இது கிரிக்கெட்டை பற்றி மட்டும் கிடையாது. இது தமிழ்நாட்டை ஒரு குளோபல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை தமிழ்நாட்டோட ஃபியூச்சரை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிஎஸ்கே ஃபார் அவர் ஆர் தமிழ்நாடு ரைசிங். இந்த 2 கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் ஆன் மெகா ப்ராஜெக்ட்ஸ் நிறையவே காத்துட்ருக்கு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி மேசிவான டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். நம்மளுடைய ஃபியூச்சர் ஆன்கமிங் வீடியோஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த இந்த எல்லா வீடியோஸையும் ஒன் டைம் நீங்கள் கவர் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாடு எந்த பாத்தை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, பிளேலிஸ்ட் தனியாக இருக்குது. பார்க்காதவங்க எல்லா வீடியோஸையும் ஒன் டைம் பார்த்துட்டு அடுத்த நியூ வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்மளுடைய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.